ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த பகுதியில் நம்ம அழகாக ப்ளவுஸோட ஃப்ரண்டில் இருக்க இந்த காஜா ஹூக் பட்டி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் வணக்கம். நீட்டாக க்ளீனாக நச்சுன்னு ஒரு ஸ்டிச்சிங் டிப்ஸ் நல்லா பாருங்கள். நாம் 2 சைடுமே எடுத்துருக்கோம். அதாவது ப்ளவுஸோட லெஃப்ட்டு ரைட்டு காஜா பட்டி ஹூக் பட்டின்னு சொல்லிட்டு 2மே எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நாம் தைக்க போகிறது பார்த்திங்கன்னா காஜா பட்டி தைக்கலாம். அதாவது ஹூக் தைக்க வேண்டிய பட்டி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹூக் மாற்றுறதுக்கான காஜா பட்டி. இப்போ நம்ம ஹூக் தைக்க வேண்டிய பட்டி எடுத்துருக்கோம். அதாவது சின்ன பட்டி 2 இன்ச் அளவு கிளாத் எடுத்துருக்கோம். இப்போது 2 இன்ச் அளவு கிளாத் எடுத்துகிட்டு நமக்கு ரெகுலராக இருக்கிற அளவை விட, அதாவது பட்டியோட அளவை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் விட்டுருக்கோம். அதாவது இப்போது பட்டியோட அளவு 8 இன்ச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 இன்ச், அதாவது 8.5 இன்ச்சு பட்டியோட அளவுனா ஒரு 10 இன்ச், அதாவது ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ரெகுலர் மெத்தடு. இந்தமாரி இல்லாமல் நாம் கொஞ்சம் இன்னொரு மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக தைக்கலாம். எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 2 இன்ச் கிளாத்தை எடுத்து நாம் இந்த டவுன் கீழே இருக்க பாருங்கள், நீங்கள் கவனமாக பார்க்கணும். இப்போது ப்ளவுஸோட ஃபினிஷிங் சைடு வச்சு தைக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்படி வச்சு தைக்கும்பொழுது இதை அழகாக மடிக்கிறோம். அப்படி மடிக்கும்போது இன்னொரு பக்கமும் மடிக்கிறதுக்கு பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். எப்படின்னா இது இன்னொரு மெத்தடு. ஓகேங்களா? பீஸை வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் உள்பக்கமாக மடிக்கணும். ஓகேங்களா? வெறும் கிளாத்தை மடிக்காமல் துணியோடு சேர்த்து வச்சு மடிக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மடிச்சுட்டு 2 பக்கமும் கரெக்டாக மடிக்க துணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். ஓகேங்களா? தையல் போட்டுங்க. தையல் போட்டுட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தச்சதை எடுத்துகிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக 2 பக்கமும் நம்ம மடித்தது இருக்கணும். இதே போல் ஓகேங்களா? நான் காட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த 2 சைடையும் பாருங்கள், அந்த பிசுறு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக கவர் ஆகி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு இதை அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே ஒரு தையல் போடணும். இது மேலேயே அதான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்க பாருங்கள், அந்த கிளாத்தில் ப்ளவுஸோட கிளாத்தில் கிடையாது. நல்லா நீங்கள் கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோட கிளாத்தில் கிடையாது, எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு தைச்ச பாருங்கள், அந்த 2 இன்ச் கிளாத்து அதில் தான் நம்ம தையல் போடுறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் குழப்பிக்க வேணாம். அதுக்கு பிறகு நான் எப்படி மடிக்கிறேனோ அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஒரு 1 இன்ச் கவர் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் கிளாத்துக்கு வந்துடணும். நீங்கள் மடித்தது எங்கே வரணும்னா ப்ளவுஸ் மேலே வந்துடணும். அதாவது உள்பக்கமாக போகணும் மடிக்கிறது. நம்ம கிளாத்தை வச்சு தைச்சது வெளிப்பக்கம், கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது உள்பக்கம். இதுதான் காஜா பட்டி. அதாவது இது வந்து பட்டனாக வச்சிங்க அப்படின்னா பட்டனுக்கு இது காஜா பட்டியாக வரும். இது நமக்கு இப்போ ஹூக் வைக்கிறதுனால இது ஹூக் பட்டி. ஓகேங்களா? இப்போது தைச்சி முடிச்சாச்சு. நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி நீட்டாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். மேக்ஸிமம் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன். இதில் உங்களுக்கு சந்தேகத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைடு இப்போ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச் எடுத்துருந்தோம். இப்போது 3 இன்ச் கிளாத் எடுத்துருக்கோம். அதே மெத்தட் தான். இந்த 3 இன்ச் கிளாத் எடுத்து 2 பக்கம் மடிக்கிறதுக்கு கிளாத் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைச்ச பிறகு நீங்கள் கிளாத் இல்லைன்னா பிரிச்சுக்கிட்டு கிடக்கணும். அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக நான் எப்படி வைக்கிறனோ அதே போல் வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக தைக்கணும். இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும் போது பீஸோட ஃபினிஷிங் சைடு வச்சு தைச்சோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சந்தேகமாக தான் அப்படியே பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஃபினிஷிங் பக்கம் தைச்சோம். இப்போது உள் சைடு தைக்கிறோம். அதாவது லைனிங் கிளாத் மேலே தைக்கிறோம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். லைனிங் கிளாத்து மேலே தைச்சோம். முன்னாடி தைச்சி மடித்தது எங்கே இருந்ததுன்னா பீஸோட உள்பக்கம் மடிச்சிருக்கோம். இப்போது பீஸோட வெளிப்பக்கம் மடிச்சிருக்கோம். நீங்களே நல்லா பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு பிறகு போன வாட்டி எப்படி எடுத்தோமோ அதே போல் இந்த டைமும் அழகாக ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது இது மேலே தையல் கிடையாது. நீங்கள் கவனமாக பார்க்கணும். போன வாட்டி நம்ம தைச்சதில் அழகாக என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வச்ச பாருங்க, அந்த 2 இன்ச் கிளாத்தில் தையல் போட்டோம். இந்த வாட்டி தையல் கிடையாது இந்த கிளாத்து மேலே. இப்போது நல்லா பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. போன வாட்டி மடித்ததை துணியோடு சேர்த்து மடித்தோம். இந்த வாட்டி துணியை மட்டும் மடிக்கிறோம். நல்லா பாருங்கள். போன வாட்டி மடித்தது ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு ஃபுல்லாக துணியை கவர் பண்ணணும்.
அதாவது மெயின் கிளாத்தை ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இது அப்படி கிடையாது. பட்டி துணியை மட்டும்தான் மடிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதை அப்படியே பட்டி கிளாத்தை மட்டும் மடித்து துணிக்கு மேலே வைக்கிறோம். அப்போ என்ன கணக்குன்னா உங்களுக்கு நாம் அது தச்சுது எங்கே போயிடும்னா கிளாத்தில் போய் கவர் ஆகும். இது தனியாக நிற்கும். அப்போ நம்ம எடுத்து நம்ம வைக்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது பீஸ் உங்களுக்கு எக்ஸஸ் ஆகாது, கம்மியாக ஆகாது. இதுதான் கணக்கு. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஹூக்குக்கு காஜா மார்க் பண்ணுற மாதிரிங்க இந்த பட்டிக்கிட்டே 3 வந்துடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் டவுன் 2 ஒதுக்கிட்டு, அப்புறம் மேலேருந்து இருக்கிற காஜா அந்த லைன் வருது பாருங்கள், டாட் லைன், அதில் 1, அதுக்கு பிறகு பட்டியில் அழகாக 3, பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்ட் பாயிண்ட் 1, மிடில் பாயிண்ட் 1ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஹூக் வந்து உங்களுக்கு பட்டியிலே நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதாவது பஸ்ட்டுக்கு கீழே 3 ஹூக் வச்சுட்டு பஸ்ட்டுக்கிட்ட ஹூக் இருக்காது, ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த டாட்டில் மட்டும் 1 மேலே கவர் பண்ணுறது, கழுத்துக்கிட்ட 1 முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நீங்கள் எதை மறந்துடக்கூடாது. நாம் ப்ளவுஸ் தைக்கிறதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சரியாகவே தைச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதாவது ஃபிட்டிங் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபிட்டிங் அவங்களுக்கு சரியாக வராது. நீங்கள் நல்லாவே தைச்சிருப்பீங்க, எனக்கு வந்து பட்ஸ் ஒரு பக்கமாக இருக்குது அப்படின்னா லூஸாக இருக்க மாதிரி இருக்குமாங்க, இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணும், ஆனால் உங்களால் சொல்ல தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆவரேஜ் பண்ணி இந்த ஹூக் வைக்கிற மெத்தடை நீங்கள் இனிமேல் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே போல் ப்ளவுஸில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் தைச்சோம், அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த பட்டியை வந்து ரொம்ப தெளிவாக எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. ஃபினிஷிங் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் கழுத்து பாருங்கள் கரெக்டாக 2 ஒரே அளவாக இருக்கும். அந்த டாட் லைன் 2 கரெக்டாக இருக்கும். பட்டியோட அளவும் ரொம்ப சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதிலே தான் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம்.